ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிமின் கொரோன்ஷா தாண்டா பார்க்க போகிறோம். மை பொசசிவ் மாமா பொண்ணு, ஓகேவா? இது வந்துட்டு நம்ம சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆச்சு. ஸோ அந்த 1 இயர் அனிவர்சரி ஸ்பெஷல், ஓகேவா? அது வந்துட்டு டேட் என்றைக்குன்னா 27. ஸோ நான் இன்றைக்கி தான் போடுறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அன்றைக்கி தான் 1 இயர் ஆச்சு. ஓகேடா, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, ஓகேவா? சரி வாங்க, மறக்காமல் இந்த ஒன் ஷாட் கேட்டுட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜிமின் பையர்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம் ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் வந்துட்டு வில்லேஜ் தாண்டா. ஜிமின் வந்துட்டு வில்லேஜ் தான், பட் அவர் வந்துட்டு கொஞ்சம் சிட்டி சைடில் போயிட்டு வந்துட்டு வேலை பார்ப்பார், ஓகேவா? அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் இருப்பார். நீங்கள் வந்துட்டு வில்லேஜில் தான் இருப்பீங்க. இந்த இன்ட்ரோ போதும், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு மித்ததை பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இருந்துட்டு, அம்மா அம்மா என்னடி அம்மா, இல்லை ஜிமின் மாமா எப்போம்மா ஊருக்கு வருவார்? எதுக்கு? ஏம்மா என் மாமாவை நான் கேட்கக்கூடாது, என்னம்மா எதுக்குங்கிற? இல்லை, திடீர்னு என் அண்ணன் பையன் மேலெலாம் உனக்கு இது வருதே, அதுதான் கேட்குறேன். உன் அண்ணன் பையங்கிறது முன்னாடி எனக்கு அவன் மாமா, புரியுதா? போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் இருந்துட்டு, ஆமாம்மா என்னடி? ஒன்றும் இல்லை, அடிக்கிருக்கச்சி போய் தொலை அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை அடித்து துரத்தி விட்டுறாங்க. நீங்களும் ரூம்குள்ளே போயிட்டு, ஜிமின் மாமா நீ எப்போ தான் வருவ, உன்னை பார்க்கணும் போலவே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. இதே நம்ம ஜிமின் பக்கம் காட்டினா அவர் ஒர்க்குன்ட்டு அவர் ஒரு பக்கம் அப்படி இருக்கார். இப்போ அப்படியே ஜிமின் அவங்க அப்பா தான் வந்துட்டு, டே ஜிமினா, சொல்லுப்பா. அங்கே ஒருத்தி உனக்கோசரம் காத்துட்ருக்காடா, நீ என்னடா இப்படி இருக்க? என்னப்பா சொல்கிற? ஆமாம், உன் அக்காவோட என் தங்கச்சியோட பொண்ணு. அப்புறம் நீ சுற்றுவிய பாசமாக மாமா மாமான்னு, உன் மாமாவோட பொண்ணு அங்கே உனக்கோசரம் காத்துக்கிட்டு இருக்காடா ஜிமினா. நீ எப்போ போவ? என் தங்கச்சி வேறு ஃபோன் பண்ணி, என்ன என் வேறு அவனையே கேட்டுட்ருக்கானா அப்படி இப்படிங்கிறா. என்ன சாமி, ஊருக்கு வரது ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்பா அவர்கிட்டே கேட்குறாரு. ஜிமின் பார்த்துட்டு, ஏப்பா நீலாம் ஒரு அப்பாவாப்பா, ஒரு பையன்கிட்டே வந்துட்டு எப்படா நீ அந்த பிள்ளைக்கு போய் பேசுவேன்னு இப்படி சொல்கிற ஒரு அப்பாவை, தான் பொண்ணு வந்துட்டு எப்போ என் மாமாவை பார்க்கணும், எப்போ அது வரும்னு சொல்லி கேட்டுதுன்னு உன் தங்கச்சியும் ஃபோன் பண்ணி உன்கிட்ட கேட்குது பத்தியா? இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. டேய் அதெல்லாம் உனக்கு என்னப்பா, ஒழுங்காக போகலாமா இல்லையா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிடுறாரு. அது சரி கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊருக்கு எல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என் ஜிமின் மாமா வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி தான் என் மாமா பொண்ணை பார்க்க போகிறோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. அவங்க அப்பா இருந்துட்டு, அது உனக்கு அத்தை பொண்ணுடாடி, ஏன்டா மாமா பொண்ணுங்கிற? அத்தை பொண்ணா என்ன பண்ணும், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் எனக்கு மாமா பொண்ணு, நான் அப்படி தான் சொல்லுவேன், போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படி சொல்லிகிட்ருக்காரா. இவங்க அப்பா பார்த்துட்டு, என்ன கருமாந்திரமோ, போய் தொலைடா, முறையவே மாத்திரான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அப்படியே உங்கள் ஊருக்கு தான் அவங்க வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த கார் வந்து நின்னோடனே அப்படியே, ஐயோ மாமா வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டு போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் பண்ணுற கூத்து இருக்கே முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களாக இருந்துட்டு, மாமா இறங்கு சீக்கிரம் இறங்குன்னு சொல்லிட்டு அப்படியே கதவு பின்னாடின்னு அப்படியே குதிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே கார்லேருந்து இறங்குறாரு பாருங்க. நீங்களாக இருந்துட்டு, ஜிமின் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறீங்க. அங்கே இருக்கவங்களே எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமினாவாக இருந்துட்டு, ஐயையோ இவன் என்ன இந்த கத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நிமிஷம் அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி சுற்றி பார்க்குறாரு. நீங்கள் அங்கேருந்து ஒடியாரலான்ட்டு ஒடியாருவீங்க பாருங்கள். அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு வந்துட்டு, மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிக்கிது பாருங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க.
யாரா இவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஒரு பக்கம் பார்க்க, நீங்கள் இருந்துட்டு யாரீ நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் பார்க்க, அப்படியே ஜிமினா உங்களை பார்க்குறாரு பாருங்க, நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஜிமினா இருந்துட்டு என்ன இவ முறைக்கிறா, இவ்வளோ நேரம் குதிச்சுட்டுல இருந்தா, இப்போ என்ன இவ எந்த மரம் முறைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. நீங்களா பார்த்துட்டு ஏய் கொஞ்சம் தள்ளி நில்லுமா, ஏம்மா இப்படி ஒட்டிட்டு நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அதெல்லாம் நின்று பார்க்குறீங்க, அப்படி என்ன இவர் குசு குசுன்னு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், கொஞ்சம் தள்ளி நில்லு, கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்ற மாதிரி தான் ஜிமினா சொல்லிட்டு இருக்காரு. நீங்களாம் அங்கேருந்து வந்துட்டு மாமா வாங்க வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோட கையை பிடிச்சி இழுக்கிறீங்களா. அவர் இருந்துட்டு மாமா நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன், நீங்கள் நான் கூப்பிட்ற இடத்துக்கு தான் வரணும், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா. ஐயோ உங்கள் அம்மா பதிடு, ஐயோ இவ இந்த நேரம் பார்த்தா ஒயினா வம்புழுப்பா, இவளே பஜாரி மாதிரி கத்துவாளே, போயும் போய் இந்த நேரத்தில் பாவம் ஜிமினா ஆட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு கோவப்படுவீங்க போல். அதனாலேயே உங்கள் அம்மாவே பயப்படுறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் தான் வந்துட்டு அயன் அயன் ஒரு நிமிஷம் இருமா, ஒரு நிமிஷம் இரு, இவ ஃபஸ்ட்டு வந்தால என்னன்னு மட்டும் கேட்டு வந்துடு, ஓகே கொச்சிக்காத அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. அம்மா நான் இவ்வளோ ஆசையாக உங்களுக்கு சொல்ல இருந்தேன், நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அவங்க வந்துட்டு அச்சோ பொருதுமா பொருது இரு அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு போடோ இனிமேல் இங்கே வந்த நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அச்சோ போச்சே வந்த உடனே ஆரம்பமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தலையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ நீங்களா இருந்துட்டு இவர் ஏன் இப்படி இருக்காரு, நான் தானே அவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணேன், என்கிட்ட வராமல் இவர் ஏன் அவகிட்ட போனார், எனக்கு எப்படி எரிச்சல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இப்படி கத்திட்டு இருக்கீங்க. அவளா வந்துட்டு என்ன ஏன் பாத்தியா மாமா நான் கிட்ட தானே வந்தாரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வராளா. நீங்கள் போயிட்டு ஏண்டி உனக்குலாம் ஏதாவது இருக்காடி, உனக்குலாம் ஏதாவது இருக்கா என்ன, நான் அவருக்கோசரம் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நீ என்னத்துக்குடி போன, உனக்கு தெரியுமா தெரியாதா, இங்கே பாரு உனக்கு தெரியுமா தெரியாதா, நான் வந்து அவரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா, எங்கள் 2 பேத்துக்கு தான் கல்யாணம் ஆக போதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சும் நீ ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எரிச்சல் கலப்புடின்னா சாவடிச்சிருவேன்டி குப்பம் அவளே. மா இங்கே பாருமா இவகிட்ட சொல்லி வச்சுக்க சரியா, என்னை எரிச்சல் கிளப்புற மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா இவ செத்துடா பார்த்துக்கம்மா செத்துடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துன்னு கத்துறீங்க. ஜிமினாவா வந்துட்டு வயன் இங்கே பாரு பொறு அப்படிங்கிறாரு. கிட்ட வந்தீங்க அப்படி குத்திடுவேன் பார்த்துக்கோங்க மாமா, இருக்க எரிச்சல் அப்படியே ஒரே குத்து தான் குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு வந்தோடனே என்னை போய் பெட்டில் சேர்த்துறாதடி அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்பனா என்கிட்ட வராது போயிரு, அவகிட்ட தானே போனேன் அப்படியே போயிரு, வந்த நீ செத்துடாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துன்னு கத்துறீங்க. அந்த பொண்ணாக இருந்துட்டு ஓயே நீங்கள் பாரு நான் சும்மா ஃபன்னுக்கு எது ஃபன்னுக்கு பண்ணியோ, இல்லை என்னை பார்த்தா உனக்கு எப்படி தருது, என்ன ஃபன்னுக்கு விளையாடிட்டு இருக்கேன், என்ன விளையாட்டு பொம்மையா, என்ன விளையாட்டு பொம்மையா, உன் இஷ்டத்துக்கு நீ என்னை வந்துட்டு கலாய்ப்ப டென்ஷன் பண்ணுவ, கேட்டால் எல்லாம் சும்மா சொன்னோன்னு சொல்லுவியா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தருது, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தருது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பொண்ணும் அடியே அம்மா நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி, எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, நீ தான் லவ் பண்ணுற, எல்லாம் எனக்கு தெரியும், சரி சும்மா அப்படி வெறுப்பேற்றலாமேன்னு வெறுப்பேற்றினேன், போதுமா நிறுத்திக்க, இனிமேல் உன் ஜிமின் மாமா பக்கமே நான் வரல போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் மாமா உங்களுக்கு ஒரு கும்பிடு, இனிமேல் என் பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஓடியே போயிடுறா. நீங்கள் மிரட்டுன கத்தில் ஜிமினா பார்த்துட்டு ஏன் இங்கே பாரு சாமி போதுமா உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிறாரு. எது சந்தோஷமாவா மாமா, நீ நீ அவ கூட பரவாயில்ல என்னை வெறுப்பேற்றுற அந்த மாதிரி பண்ணான், நீ என்னத்துக்கு இது பண்ண சொல்லு பார்க்கலாம், நீ என்ன பண்ண, நீ என்னத்துக்கு போன, நான் தானே ஃபஸ்ட்டு உனக்கே தெரியும், நான் அப்பையிலேருந்து நீ எப்போ வருவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணது நான், ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவை கேட்க சொன்னது நான், அங்கேருந்து நீ வந்ததே எனக்கோசரம் தான் சொல்லிட்டு நான் இருந்தா, நீ என்ன வந்த உடனே அவள் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருவோம் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நீ போகிற, என்னத்துக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நீ போகிற, ஏண்டி ஒரு நிமிஷம் இருடி வரேன்ட்டு உன்ட்டு கேட்டுட்டு தாண்டி போனேன், அப்புறம் ஏண்டி நீ இது பண்ணுற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்கிட்ட உண்மையாரு ஓகே, ஆனால் எனக்கு கடுப்பாகுதே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க.
ஜிம்முன்னு பார்த்துட்டு, ஐயய்ய! இது சரியாந்திர கொடிய விஷம். இது எங்கேருந்து இதுக்கு இப்படி ஒரு வியாதி வந்துச்சுன்னே தெரிலன்னு சொல்லிட்டு, அந்த மனுஷன் இவளெல்லாம் எப்படி வச்சு சமாளிக்க போறணும்னு சொல்லிட்டு, அந்த மனுஷன் ஒரு பக்கம் தலைய பிச்சுட்டு உட்காந்துருக்காரு. உங்க அம்மா ஒரு பக்கம் பாவம். எப்பா ஜிமினா, நீ பாவம்ப்பா. சத்தியமா நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன் வாழ்க்கையை கெடுக்க எனக்கு விருப்பம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, மா இங்கே கொஞ்சம் பாரு நீ பாரு அப்படிங்கிறீங்க உங்கள் அம்மா. ஐயோ சாமி தெய்வமே என்னை ஆளை விட்டுறி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்களாக இருந்துட்டு அந்த பையன் இருக்கட்டும், நம்ம என்ன அந்தளவுக்கு இருக்கோம், என்ன எல்லாம் நமக்கு இப்படி பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு உங்கள் கண்ணாடி பண்ணி பார்த்துட்டு, ஒயன் நீ ஏன் இப்படி இருக்க, நீயாவே வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு எல்லாமே உண்மையாக இருமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீயே போய் அவன்கிட்ட சொல்கிற, எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யின்னு நீயே சொல்கிற, அப்புறம் போயிட்டு நீயே என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு கூட நீ எதுக்குடா போகிறேன்னு சொல்லிட்டு நீ இது பண்ணுற, நீ என்ன சைக்கோவாடி, நீ என்ன சைக்கோவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களே கண்ணாடியை பார்த்து உங்களை கேவலமாக திட்டிக்கிறீங்க. உங்கள் அம்மாலாம் வெளியிருந்து பார்த்துட்டு, ஐயோயோ இவளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு, தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ஜிம்மின் கிட்ட சொல்ல. ஜிம்மின் வந்துட்டு, இங்கே பாருங்க கொஞ்சம் பொறுங்க ஓகேவா, அதுக்கு இருக்க பைத்தியத்தை நான் எப்படியாவது தெளிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் இருந்துட்டு வராரு. நீங்கள் பார்த்துட்டு, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்களா, ஏன் இங்கே வரக்கூடாதா என்ன அப்படிங்கிறாரு. அதுக்கு இல்லை, இப்போ எதுக்கு வரீங்க, என்ன எங்கள் அம்மா இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு இப்போ எதையாவது பண்ணுப்பான்னு சொன்னிச்சா, எப்படி அப்படியே சொல்கிறேன், எனக்கு தெரியும், ஏன்னா எங்கள் அம்மா அதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்லாது அப்படிங்கிறீங்க. சூப்பர் குடும்பம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்முன்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு, இதில் நான் என்னத்தான் பண்ணி தான் சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, ஒயன் இங்கே வா, கீழே வா, உன்னோட சொந்தக்காரவங்கலாம் வந்திருக்காங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கடி, சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முன்னு இருந்துட்டு, போ உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களே, கிளம்பு அப்படிங்கிறாரு. நான் போகிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் என்ன பண்ண போகிறேன், நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், எங்கள் ஊரில் எனக்குன்னு எவனாவது இருப்பானுங்களே, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க மாமா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் கீழே போயிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்ருக்கீங்க. அவளாக இருந்துட்டு, ஒயன் ஹைடி அப்படிங்கிறா. ஹை என்னங்கடி இவ்வளோ நாள் எல்லாமே இன்றைக்கி மட்டும் இந்த பக்கம் காற்றெல்லாம் வீசுது பல்லம்மா அப்படிங்கிறீங்க. இல்லடி ஊரில் இருந்து உங்கள் மாமாலாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அதாண்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படிங்கிறாளுங்களா. நீங்கள் வந்துட்டு, ஏண்டி உங்களெல்லாம் வெக்கமே இல்லையா, வெக்கமே இல்லாமல் என்கிட்டே வந்து உன் மாமாவை பார்க்க தான் வந்தேங்கிறீங்க, வச்சிருவேண்டி உங்கள் ஒப்பம் அவளுங்களா, எனக்குன்னு எல்லாம் எங்கேருந்துடி காலங்காத்தாலே டென்ஷன் ஏற்றுறதுக்குன்னு வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறீங்களா. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஐயோ சாமி ஈஸ்வரா, இவளே இப்போ தான் அவளை பிடிச்சி கற்றுன்னு கத்தி விட்டு போனோம், இப்போ என்னடா இவளை பிடிச்சி கற்றுன்னு கத்தி விடுறா, இவளை நான் என்ன தான் பண்ணுறதோ. பாசம் நேசம் பொசசிவ் எல்லாமே இருக்கலாம், அதுக்குன்னு பஜாரி மாதிரியா இருக்கிறது. ஐயோ ஏங்க உங்கள் பொண்ணு இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அப்பா கிட்டே கேட்குறாரு. உங்கள் அப்பா இருந்துட்டு, ஆமாண்டி இவ்வளோ நாள் நான் பாராட்டி வளர்த்தேன், நான் சீராட்டி வளர்த்து நீ என்னத்தடா பண்ணேன்னு கேளு, இப்போ வந்துட்டு நீ என்னடா இப்படி வளர்த்து வச்சுருக்கேன்னு என்கிட்டே கேளு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேட்குறாரு. நீங்களாம் பார்த்துட்டு, ஐயோ உங்கள் சண்டையை ஃபஸ்ட்டு நிறுத்தி தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு, சரிடி வாங்கடி என் மாமாவை தானே பார்க்கணும், மாமா இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஜிம்முன்னு வந்துட்டு, ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்களா, கொஞ்சம் நில்லு, உன்னை சுற்றி புற்றி தாஜ்மஹால் மாதிரி பார்த்துட்டு போட்டோம் அப்படிங்கிறீங்களா. அவர் பார்த்துட்டு, இவ்வளோ நேரம் அந்த கற்றுனேன், இப்போ என்னை பார்த்தா என்ன உனக்கு என்னை பார்த்தா நான் விளையாட்டு பொம்மை மாதிரி தருதா, எல்லோரும் வந்து என்னை பார்த்துட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்குறாரா. நீங்கள் பார்த்துட்டு, இல்லைம்மாம்மா அவளுங்க தானே சொன்னாலுங்க உன்னை பார்க்க தான் வந்தேன்னு, ஸோ பார்க்கலன்னா அவளுங்க ஆசை நிறைவேறாமல் போயிடும்ல, அதான் மாமா அப்படிங்கிறீங்க. ஜிம்னு பார்த்துட்டு, ஐயோ இதில் ஏதோ உள்குத்து வச்சிருக்க மாதிரியே எனக்கு தோணுதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு பக்கம் அப்படி பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் இருந்துட்டு, ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டே நிற்கிறாரு. என்னை பார்த்தாச்சா கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதாவது நீங்கள் அப்படியே அவளுங்கக்கிட்ட கேட்குறீங்க, என்னங்க மேடம் எங்கள் மாமாவை பார்த்தாச்சா கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பார்த்தாச்சுடி, ஆனால் நான் உன்கிட்டே பேசணுமே, கொஞ்ச நேரம் ஏன் பேசக்கூட கூடாதா என்ன அப்படிங்கிறாள். ஏன்ட்ட என்ன பேசணும், பேசி தொலை அப்படிங்கிறா. ஓகே பேசலாமே, தாராளமாக பேசலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுங்களும் அப்படியே நின்று, நீங்கள் அப்படியே இவ்வளோ நாள் அப்படியே வராமல் இருந்திருப்பாளுங்களே, அதனால் என்னென்ன கூத்துலாம் பண்ணிட்டு கிடந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. அவளுங்களாம் இருந்துட்டு, ஒயன் நீ ஏன்டி முன்ன மாதிரிலாம் எங்கள் கூட வெளியவே வரமாட்டேன், என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறாளுங்க.
அது ஒன்றும் இல்லடி, எனக்கு என்னன்னு தெரில, அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. அதுவும் இப்போ இருக்கிறது வேறு நல்ல ஒரு குளிர்காலம். எனக்கு அப்படியே வீட்டுக்குள்ளேருந்து ஃபேனெல்லாம் போட்டு அப்படியே பெட்ஷீட் இழுத்து போத்திட்டு தூங்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்குது. எனக்கு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு கிடக்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டாக பார்த்துட்டு. சுத்தம் விளங்கிடும். இது இந்த சுய நினைவுலே இல்லை. வெயில் அடிக்குதுடி, எங்கேருந்துடி உனக்கு குளிர்காலமாக இருக்குது அப்படிங்கிறா. இல்லைடி, இப்போல்லாம் ஒரு மாதிரி குளுகுளுன்னு தான் இருக்குது, அது ஏன்டா தெரில அப்படிங்கிறா. நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, ஆமாண்டி நீ உன் மாமா நினப்பில் இருந்தேன்னா உனக்கு எல்லா நேரமும் குளுகுளுன்னு தான் இருக்கும், ஆளை விடு சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுங்க அப்படியே போயிடுறாளுங்க. நீங்கள் வந்துட்டு ஏய் அப்போல்லாம் ஒன்றும் இல்லடி முட்டு போங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அடிச்சு இப்படி துரத்தி விட்டுடுறீங்க. அவளுங்களும் இது என்னமோ பண்ணிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுங்களும் போயிடுறாளுங்க. இப்போ உங்கள் அம்மா தான் இருந்துட்டு, என்ன ஏன் உன் மாமன்ட்டு இருந்தியே, உங்கள் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க. அவங்க பேசி முடிவெடுக்கல, உங்ககிட்ட தான் கேட்குறாங்க. நீங்கள் இருந்துட்டு அதுக்கு தான் நம்ம மாமா வந்திருக்காரு, பண்ணுறதுலாம் பண்ணுங்க, எனக்கெல்லாம் ஹாப்பி தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஐயோ இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைலாம் யாருக்கும் கிடைக்காதுடா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஏன்னா பார்த்துடலாமா என்னைக்கு நான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு செமையாக தூக்கம் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வேணும்னே ஹவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே குடுகுடுன்னு மேலே ஓடிப்போய் அப்படியே படுத்துக்கிறீங்க. பெட்டு இழுத்து போத்திட்டு அப்படியே ஃபேனை போட்டுட்டு கதவை இழுத்து பூட்டிடுறீங்க. அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஜிமினா இருந்துட்டு, அடி பாவி இவளே மாமா மாமா பேசணும் என்கிட்ட ஏன் பேசலன்னு சண்டைக்கு வந்தா. இப்போ என்னடானா இவளே போயிட்டு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு தூங்குனா, அப்புறம் இவகிட்ட நான் எப்போ தான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு கிடக்குறாரு. நீங்களாக இருந்துட்டு நல்லா தூக்குறதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்கு நல்லா தூங்குறீங்க. ஜிமினாவும் இருந்துட்டு அவருக்கு இது பண்ணியிருப்பாங்களோ, அவங்க வீட்டில் ரூம் இருக்கும், அவர் அங்கே போய் நல்லா படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் எழுந்துட்டு காலையிலே நல்லா தாவணி பாவடெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கீங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்படியே செம்மையாக இருக்குது தாவணி பார்க்க. நீங்களாக இருந்துட்டு காலையிலே நல்லா தலைக்கெல்லாம் கழிச்சிட்டு அப்படியே தாவணிலாம் கட்டிட்டு அப்படியே உங்கள் அம்மா கூட கிச்சனில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு நடக்கட்டும் ஏன் அப்படியே உன் மாமா வரும் அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி பேர் வாங்கலான்னு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிய அப்படிங்கிறாங்க. அம்மா அதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லையாம்மா, அதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லையான்னு உனக்கு அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறேன், இருந்தாலும் இப்படிலாம் நீ செஞ்சது இல்லையம்மா. அப்போ யார் உங்கள் பாட்டி எவ்வளோ நாள் செஞ்சிட்டு இருந்துச்சு சொல்லுமா, உங்கள் பாட்டி எவ்வளோ நாள் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயய்யா சும்மா தாண்டி சொன்னேன், செய்டி என்ன செய்யணுமோ செய்டி அப்படிங்கிறாங்க. அது இனிமே வேலை என்னைக்காவது நான் செஞ்சிட்ருக்கும்போது என்ன அதிசயமாக வேலை செய்கிறேன்னு கேளு, அப்போயோட அந்த வேலையை நிறுத்திட்டு அப்படியே நான் ஓடிடுவோம் பார்த்துக்க அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா இருந்துட்டு நீ வேலை செய்கிறதே என்னைக்கா ஒரு நாள் தான் செய்வேன், அதையாவது செஞ்சு தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க வெளியே. இப்போ நீங்கள் தான் இருந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு கத்துறீங்க. என்னடி எதுக்கடி கத்திட்டு இருக்க, அம்மா இங்கே பாரு எண்ணெய் தெரிச்சிருச்சு அப்படிங்கிறீங்க. வந்தது ஒரு நாள் வேலை செய்கிறேன்னு அதுக்குள்ளே எல்லாத்தையும் காயமாக்கிட்டு உட்காந்துரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எரியுது, எதாவது பண்ணுமா, எரியுதுன்னு கத்துறீங்க. நீங்கள் கத்தில் தூங்குறவங்கெல்லாம் எழுந்திரிச்சு கீழே வந்துடுறாங்க. உங்கள் மாமாவை வந்துட்டு ஒயன் என்னாச்சு ஏது கத்திட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு ஜிமினோட அப்பா. இங்கே வந்துட்டு மாமா இது இந்த அம்மா என்ன செய்யின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுச்சு, எண்ணெய் தெரிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறீங்களா. அவர் பார்த்துட்டு அச்சோ பார்த்து செய்ய வேண்டியதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இங்கே வர்றீங்க வர்றி உன் மருமவளுக்கு பேர் காயம் பிடிச்சி போய் என்னென்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அவங்க ஒய்ஃபை பிடிச்சி இங்கே தள்ளி விட்றாரு, உங்கள் அப்பா அப்படி ஒரு பக்கம் உங்கள் அம்மாவை பிடிச்சி இங்கே தள்ளி விட்றாரு, ஜிம்மின்னு ஒரு பக்கம் அங்கேருந்து என்னாச்சும் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பதறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு எப்பா இவளை எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல, எல்லாரும் இவளை கழுவிகளே ஊற்றுறாங்க, ஆனால் எப்படி எல்லோரும் இவன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாங்க அவங்க அம்மாங்க எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. அதுவும் மெயினாக உங்கள் அம்மா தான், உங்கள் அம்மாவும் ஜிமின் அம்மாவும் பாரு எவ்வளோ பாசம் வச்சுருக்கோ என் மேலே. மைனே நீ நல்லா கொடுத்து வச்சவதான் பாரு, உன் புருஷன்லேருந்து உன் மாமனார் மாமியார் அம்மா அப்பா எல்லாம் மேலே சரியாந்திர வாசம், நீ லக்கி பர்சன் தான் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மினா வந்துட்டு ஒயன் பார்த்து செய்ய மாட்டியாடி,
காலங்காத்தால இப்படி தான் கத்திட்டு கிடப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. நீ வந்து போமாம்மா ஆல்ரெடி நானே எரியுதுன்ட்ருக்கேன், நீ வேறு வந்து கத்திட்டு இருக்கே, போ நீ வரவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்துறீங்க. அவர் வந்துட்டு சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு ஊதுறாரு. நீங்கள் வந்துட்டு இப்போ ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? அவங்க அம்மா பார்த்துட்டு அட போ அப்படின்ற மாதிரி துப்பிட்டு அவங்க பட்டுக்குள்ள போயிடுறாங்க. நீங்களா இருந்தது அம்மா நிஜமா என்ன பட்டுச்சு ஊதும் போது ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குல்ல, சரியாச்சுமா நீ இப்படி பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்களா? அவங்க அம்மா தலையிலே அடிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. நீங்களாம் பார்த்துட்டு ஹிஹி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஜிம்முன்னு பார்த்துட்டு என்ன ஏன் காலையில் கலக்கலை கிளம்பிருக்க என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. நான் டெய்லி இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? அவங்க அம்மா இருந்துட்டு தம்பி அவள் சொல்கிறத மட்டும் நீ எதையும் நம்பிடாது சரியா? அவளாம் மித்த டைம் எப்போ திரும்ப எழுந்திருப்பா? 8 எழுந்திருப்பா. 8 எழுந்திருக்கிறது அதிசயம். 9 மணிக்குள்ளே தான் எப்பயும் எழுந்திருப்பா. இன்றைக்கி என்னடானா அலாரம் வச்சுருப்பா, அதுவும் அடிச்சிருக்காது, ரொம்ப வச்சுருப்பா, அப்படியே 5 நிமிஷத்துக்கு ஒருக்க வச்சுருப்பா, அதனால் எழுந்திரிச்சிருப்பா. நீ போய் வேணா அவள் ஃபோன் எடுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மி இருந்துட்டு ஏன் உன் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறேன். நீங்களா இருந்துட்டு மாமா என் ஃபோன் மட்டும் எடுக்காது அப்படிங்கிறீங்களா? ஏன் நான் எடுக்கக்கூடாதா? நான் எடுப்பேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடு மேலே ஓடுறாரு. நீங்கள் இருந்துட்டு மாமா நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் மேலே குடுன்னு ஓடுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு கருமா இதுக்கு யாரும் எது செய்கிறேன்னு நினச்சோன்னா நம்மளாம் மதியம் தான் தின்னு தொலையணும், அங்கே நம்மளே போய் செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்சிட்ருக்காங்க. நீங்களாக இருந்துட்டு அப்படியே அந்த தாவணி தூக்கி எடுத்து இடுப்பில் சொல்லிட்டு குடுன்னு ஓடுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு பார்த்து போய் தொலை விழுந்து ஒளிஞ்சிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. அப்படியே குட்டுன்னு ஓட்டி பிடிச்சி அம்மா ஃபோன் எடுக்காத கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஃபோனை புடுங்குறீங்க. ஜிம்மன் எடுத்துட்டு எனக்கு தெரியாது, நான் பார்த்தே ஆகணும், உன் ஃபோனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆன் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் வால்பேப்பர்லேயே மனுஷனோட ஃபோட்டோவை தான் வச்சுருப்பீங்க. ஜிம்மன் பார்த்துட்டு அடியே என்னடி என் ஃபோட்டோ வச்சுருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரா? பின்ன உன் ஃபோட்டோ வைக்காம எங்கள் தாத்தா ஃபோட்டோவே வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? ஏன் வச்சுக்கோ உன் தாத்தா தானே அப்படிங்கிறாரு. தைத்தலை அந்த பக்கம் நீலாம் ரசனை கெட்டு அழுவுங்கிட்ட வந்து இப்படிலாம் சொல்கிறேன் பற்றியா? என் புத்தி எதாவது அடித்தாலும் பத்தாது அப்படின்னு மாதிரி சொல்லி என் ஃபோனை ஃபஸ்ட்டு கூட தாத ஒன்றும் தேவையில்ல, நான் எத்தனை மணிக்கு இருந்துச்சா உனக்கு என்ன அப்படிங்கிறீங்க. எனக்கு என்னவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தாண்டி ஃப்யூச்சரில் நான் சமைக்கிறதா இல்லை நீ சமைக்கிறதான்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரா? ரொம்ப தான் மாமா, இப்போ ஒரு நாள் நான் எழுந்திரிச்சோன்ல, பழகிட்டேன்னா நான் எழுந்திரிச்சிருப்பேன், அந்தளவுக்கு நீ ஒன்றும் கஷ்டம்லாம் பட்டவேன் ஓகே அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை பிடுங்கிட்டு நீ ஒன்றும் பார்க்காத அவளை கூட அப்படிங்கிறீங்க. எதான் வால்பேப்பரே பார்த்துட்டு இதுக்கு மேலே என்னத்தை வச்சுருக்க போகிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் என்னமோ இந்த ஃபோனில் இருக்குது எனக்கு தெரியாது, நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்குறாரு. நீங்கள் வந்துட்டு பார்த்துருவானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு என்னடி ஃபோட்டோ இது, நான் குட்டி வயசில் இருந்து எடுத்த எல்லா ஃபோட்டோவுமே வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏன் மாமா நான் வச்சுருக்கக்கூடாதா என்ன அப்படிங்கிறீங்க. அது சரி இப்போ அப்படிங்கிறாரு. சும்மா மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏண்டி மித்த டைம்லாம் நல்லா தாண்டி இருக்கு, அது ஏன்டி என்கிட்ட எவ்வளோது வந்து பேசினா மட்டும் அப்படி பைத்தியக்காரி பஜாரி மாதிரி மாறிடுற அப்படிங்கிறாரு. இப்போ உனக்கு அது ரொம்ப தேவையா? இல்லை மாமா, இப்போது ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்கு திடீர்னு, அவன் வந்துட்டு என்கிட்ட நல்லா சிரிச்சு அடிச்சு பேசுகிறான், நான் உங்களுக்கு கண்டுக்காமல் அவங்ககிட்டே பேசுகிறேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறீங்க. என்ன பண்ணுவோம் அப்படியே டென்ஷன் அப்படியே எரிச்சல் வந்து அவன் கையை பிடிச்சி உடச்சி விட்டுருவான் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிறீங்க. அவர் பார்த்துட்டு ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு. உங்கள் கீழேருந்து ஒருத்தர் ஒயன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு யாரா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடுறீங்க. தாவணி அப்படியே எடுத்து அதே சொருவன பக்கத்திலே ஓடுறீங்க. அங்கேருந்து நிற்கிறது யாருன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான் ஓகேவா? அது யாருன்னா உங்கள் காலேஜ் மேட், அவங்க நேம் நம்ம தயாங்கு ஓகேவா? தயாங் தான் வந்துருக்கான். நீங்கள் பார்த்துட்டு தயாங் நீங்களா இங்கே அப்படிங்கிறான். தயாங் பார்த்துட்டு நான் தான் அவன் வா அப்படிங்கிறாரு. ஜிமின் பார்த்துட்டு யார் இது மாமா ஞாபகம் இல்லையா? தயாங்கு, நீ கூட சின்ன வயசில் நல்லா ஜாலியாக விளையாடுவே, தயாங்க அவன் தான் அது அப்படிங்கிற மாதிரி. ஒயன் என்ன நீ என்ன பொண்ணு மாதிரிலாம் இருக்கியா அப்படிங்கிறான்.
ஏய் மூட்றா வாய மூட்றா அப்படிங்கிறீங்க. நீங்க இருந்துட்டு எப்புட்றா வாய இல்லடி என்ன அதிசயமா தாவணி அதெல்லாம் கட்டியிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்ல வரான். நீங்கள் போயிட்டு வாய் மூட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வாயை பொத்திக்கிறீங்க. ஜிம்முன்னு அப்படியே பார்க்குறான் பாருங்க. அப்படி ஜிம்முன்னு மொறன்னு முறைக்கிறான். யார்ரி நீ? இங்கேருந்து நான் அங்கேருந்து நான் வந்திருக்கேன். நான் கூட உன்னை தொட்டு பேசுனதில்ல. நீ என்ன போய் அவன் வாயை பொத்திட்டு நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படியே ஒரு முறைக்கிறான் பாருங்க. நீங்களா இருந்துட்டு எதுவும் சொல்லாத அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி இல்லை வாய மூடுடா அப்படின்னுறீங்க. சரி ஓகே. ஆனால் என் தாவணி உனக்கு நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு. ஜிம்முன்னு இதெல்லாம் கேட்க கேட்க மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுது. நீங்களாம் இருந்துட்டு ஐயோ சொல்லி வாய மூடலை. எவனாவது வந்து என்கிட்ட பேசினா உனக்கு என்ன ஆகும்? பட் நிஜத்திலே ஃபீல் பண்ணுறாரு போலையே மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டு மாமா அப்படிங்கிறீங்க. என்ன? ஒன்றும் இல்லை வாங்க மாமா அம்மா சமைச்சிருப்பாங்க வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நல்லா அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மேரேஜும் பண்ணுறதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒரு வழியாக உங்களுக்கு மேரேஜெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த டைமில் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே அவரோட ஊருக்கும் போயிடுறீங்க. ஓகேவா? உங்களுக்கு மேரேஜுக்கு நீங்கள் அவர் ஊருக்குமே போயிடுறீங்க. இப்போ அங்கே போயிட்டு நீங்களாக இருந்துட்டு ஐயோ என்ன பண்ணுறது இங்கே இருக்கிறது உனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியாதே ஊரே புதுசாக இருக்கே நானே புதுசாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு கிடக்குறீங்க. ஜிமினாவை பார்த்துட்டு ஏய் அந்த அளவுக்கு இது ஒன்றும் நம்ம ஒன்றும் பெரிய சிட்டிலாம் இல்லை. ஏதோ ஓரளவுக்கு நார்மல் சிட்டி லைஃப் அவ்வளோதான். நீ ரொம்பலாம் இது பண்ணணும். அங்கே இருக்க எல்லாம் இங்கேயும் கிடைக்கும். ஓகேவா? அத்த அளவுக்குலாம் எதுவும் இல்லடி வையன் அப்படிங்கிறாரு. நிஜமாவா மாமா அப்படிங்கிறீங்க. ஆமாம்மா அந்தளவுக்குலாம் எதுவும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே ஜிம்மனுக்கு தான் ஒரு ஃபோன் அடிக்குது. அவர் வந்துட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. ஹலோ ஜிமின் சார் அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிடுது. நீங்கள் வந்துட்டு என்ன இது பொண்ணு வாய்ஸ் கேட்குது யார் ஜிம்மன் அப்படிங்கிறீங்க. இவ்வளோ நேரம் மாமன் தான் நீ கூப்பிட்டு இப்போ ஏன்டி ஜிம்மனுங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை யார் இது ஏதோ பொண்ணு வாய்ஸ் கேட்குது என்னோட பிஏ அப்படின்னு. ஏன் உனக்கு பிஏ பசங்களால் அமைதியார் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. ஜிம்மன் சார் எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. என்னாச்சு ஏதோ முக்கியமான வேலையா? இல்லை ஜிமின் சார் ஒரு ஃபைல் இருந்துட்டு ஒருத்தன் மிஸ்டேக் பண்ணி வச்சுட்டான் அதை நீங்கள் வந்தால் தான் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்களா. நான் இன்னும் ஒரு 2 days லீவில் தான் இருக்கேன். நீ வேணா ஒன்று பண்ணு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வீட்டுக்கா அது மிஸ்டேக் சரி பண்ணி நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிடுறாரு. நீங்கள் இது பார்த்துட்டு இது அப்படின்னு பார்க்குறீங்க. ஜிமின் சரி நீ இருக்கல்ல எப்படி இப்போ தான் நீ இங்கேருந்து வர அதுக்குள்ளே ஒன்று விட்டுட்டுலாமா முடியாது. அதனால தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அதுவும் வருது. வந்துட்டு இந்தாங்க ஜிம்மன் சார் ஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது உள்ளே வருது. நீங்கள் தான் இப்போ கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இங்கே ஜிம்மன் இருந்துட்டு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அங்கேருந்து வந்துட்டு யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ கேட்குறீங்க. அந்த பொண்ணு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஹலோ கேட்டது நான் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா. நானா ஜிம்மன் சாரோட பிஏ அப்படிங்கிறவங்க. ஓ ஆமாம் பிஏனா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ கேட்குறீங்களா. ஓ அதுவா அவருக்கு வந்துட்டு எந்தெந்த டைமில் எந்தெந்த ஒர்க் இருக்குது எந்தெந்த டைமில் எந்தெந்த மீட்டிங் இருக்குது இந்த டைமில் அவர் இதை தான் செய்யணும் அந்த மாதிரி ஷெடியூல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு அந்த டைமிங்க்கு இதை தான் செய்யணும்னு சொல்கிற அந்த ஒர்க் தான் பண்ணுறேன். ஓஹோ அது மட்டும் இல்லாமல் மீட்டிங்னா கூட போயிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறது இப்போ அந்த மாதிரி தான். நைட்டு திடீர்னு யாராவது பெரிய பிஸ்னஸ் மேன் வந்துட்டு பார்ட்டி ஹால் அரேஞ்ச் பண்ணியிருந்தா அதெல்லாம் பார்க்குறது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு ஓஹோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜிம்மின்னு பார்த்துட்டு நீங்கள் உட்காருங்க அவர் மேலே குளிச்சிட்ருக்காரு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லை. அவர் ஒய்ஃப் அப்படிங்கிறீங்க. அந்த பொண்ணு ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை கொடுக்குது. நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை கொடுக்குறீங்க. சரி நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அங்கே சோஃபாவில் உட்காந்துக்குது. நீங்கள் பார்த்துட்டு பரவாயில்ல ஏதோ ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 மணினாலும் நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் அங்கேருந்து வந்துட்டு வயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மனுக்கு தெரியாது போல் அந்த பொண்ணு இங்கே வந்தது. அவர் வந்துட்டு அவர் அப்படியே ஒரு சாக்ஸு ஒரு லூஸ் ஷர்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வர்றாரு. நீங்கள் பார்த்துட்டு என்ன ஜிம்மன் கொழுது அப்படிங்கிறீங்க. அந்த பொண்ணு ஜிம்மன் சார் அப்படிங்குது. ஜிம்மன் வந்துட்டு நீ எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு.
நான் முன்ன வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது சார், நீங்கள் குளிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லி, சரி இரு நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லி வராரா. நீங்கள் இருந்துட்டு ஏன் ஜிம்மன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி விட்டுடுறீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு சார் இதில் என்ன சார் இருக்குது, இது வீடு தானே, எதுக்கு நீங்கள் எனக்கு ஒசரம் போயிட்டு ட்ரெஸ்லாம் பார்த்து அதெல்லாம் தேவையில்ல சார் இப்படியே இருங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு அவன் இஷ்டம், அவன் ட்ரெஸ் மாற்றுறான், இல்லை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜிம்மன் வந்துட்டு இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கும்போது எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், நான் போயிட்டு என் லேப்டாப் அது இதுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ல, நான் போயிட்டு மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் அப்படியே போயிடுறாரு. நீங்களாம் பார்த்துட்டு ச்சே என் மாமானா என் மாமா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி சுற்றி போடுறீங்க. அவரும் வந்துட்டு அப்புறமேட்டு வந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அவரும் அப்படியே அவ்வளோதான், நான் 2 டேஸில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். ஸோ இதுக்கு மேலேயாவது அவனை எதுவும் பண்ணாமல் இருக்க சொல்லு, நான் நேரில் வந்தேன்னா எவ்வளோ கற்றுவனே தெரியாது ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறாரு அந்த பொண்ணு. ஓகேங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துக்குது, அது பயந்துட்டு அது போயிடுது. நீங்கள் வந்துட்டு ஏன் ஜிம்மன் எப்படி கத்துறீங்க, இந்தாங்க ஜூஸ் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஜூஸ்லாம் கொடுக்குறீங்க. அவர் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் எப்படி நல்லா போகுது, நல்லா சமைக்க தெரியுதா மாமா, அங்கே இருக்கும்போதே உனக்கு நல்லா சமைச்சு போட்டவன் என்கிட்ட கேட்குற அவனுக்கு சமைக்க தெரியுமான்னு சொல்லிட்டே என்ன அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இருக்கார். அப்படியே 2 டேஸ் ஸ்கிப் ஆகி நீங்கள் நல்லா ஜாலியாக வெளியெலாம் சுற்றிருப்பீங்க, அவர் சில இடத்துக்குலாம் உங்களை கூப்பிட்டு போயிருந்துருப்பார். இந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் லைஃப் நல்லா ஹாப்பியாக போகும். அவரும் ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே போகுது. உங்கள் அத்தை மாமா உங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேடா, இதோட இந்த ஒரு ஒன் ஷாட் நம்ம முடிச்சுக்கலாம். குட்டியாக தான் இருக்கும், பரவாயில்ல போதும். ஒரு ஷார்ட் ஒன் ஷாட் ஆனிவர்சரி ஸ்பெஷல். மறக்காமல் இது 1 இயர் கொடுத்த சப்போர்ட் இப்பயும் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வெயிட் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு குட்டியாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?